தமிழ் கொடி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழம்பேடு மு. பாஸ்கர், பாட்டாளி மக்கள் கட்சி ஆவடி மாநகர கிழக்கு பகுதி செயலாளர். இந்த கரூரில் நடந்து ஒரு துயரமான சம்பவம். இந்த சம்பவத்துக்கு யாரையும் ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா காவல்துறை குறுகலான ஒரு இடத்த கொடுத்து அதில் ஒரு கூட்டத்தை சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள், நடிகர் விஜய், ஒரு நேரத்தை கடைபிடிக்க முடியல. ஒரு நேரத்தை கடைபிடிக்க முடியாதவங்க எப்படி ஒரு தமிழ்நாட்டை ஒரு நல்ல ஒழிக்கு எடுத்து வருவாங்கன்னு எனக்கு தெரியல. 7 மணி நேரம் இவ்வளோ தாமதமாக வந்தால் என்ன நடக்கும்? மக்களுக்கு எப்படி இருக்கும்? சாப்பிட இருக்குமா, தண்ணி இருக்குமா, ஒன்றுமே தெரியாது. காவல்துறை என்ன பண்ணுவாங்க? ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துல சுற்று வட்டத்தில் கடையே திறக்கட மாட்டாங்க, அசம்பாவிதம் நடக்கும்னு சொல்லிட்டு. சரிங்களா? நாங்கள் எங்கள் கூட்டம் எடுத்தோம், மன்னிஸ் சங்க கூட்டம் மாமல்லபுரத்தில். அதுக்கு இதே மாதிரி தான், எந்த ஒரு கடையும் கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா மாலை பொழுது 6 மணிக்கு வச்சார். நல்ல ஒரு லட்சக்கணக்கான ஒரு 20 லட்சம் பேர் கூட்டினாங்க. எந்த ஒரு அசம்பாதமும் நடக்காமல் எங்கள் அண்ணன் கடைசியாக முடியும் போது எல்லா தம்பிங்களும் ஒழுங்காக வீட்டு போய் சேர்ந்து எல்லா மாவட்ட செயலரும் தகவல் கொடுக்கணும், எல்லா பகுதி செயலருக்கும் தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உரையை முடித்தார். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஒரு தலைவர் இருக்கணும். இந்த மாதிரி நேரம் லேட்டாகக்கூடாது. நன்றி, வணக்கம்.